இல்ல, காலையில கடை வாசல்ல. இல்ல, ஒரே கூட்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு. எதுவும் பிரச்சனையா? அது பக்கத்து கடையில. இல்லையே, இவ கடையில இருக்கிற தையல் மிஷின் பொருள் எல்லாம் ரோட்ல கிடந்துச்சு. வினோ, இவ என்னம்மா சொல்றா? இல்லத்த, அது பக்கத்து கடை தான். அதான் பத்மஜா சொன்னால. பக்கத்துல மளிகை கடையில இருக்கு. அவங்க என்ன டைலரிங் மிஷினை விக்கிறாங்க? காலையில பத்மஜா கிட்ட இருந்து போன் வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. கடைக்கு வரப்பெல்லாம் எப்பவும் கலகலன்னு பேசுற பத்மஜா இன்னைக்கு சரியா பிடி கொடுத்தே பேசல. இவ வேற இப்படி சொல்றா? என்னம்மா நடந்துச்சு? இங்க பாரு, நீ என்ன அம்மாவா நினைக்கிறது உண்மைனா மறைக்காம உண்மையை சொல்லுவினோ. கடையில என்ன நடந்துச்சு? ஏமா இதை என்கிட்ட சொல்லாம மறைச்ச? சொல்லு வினோ. நான் மறைச்சதுக்கு காரணமே உங்களை என் அம்மாவா நினைக்கிறதுனாலதான். இது தெரிஞ்சா கஷ்டப்படுவீங்க நினைச்சதுனாலதான் நான் எதுவும் சொல்லல. ரொம்பத்தான் முடியல. என்னம்மா நீ பாரத சுமக்குதான் விடல, கஷ்டத்தை கூட வா சொல்ல மாட்டேன். ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அது கேள்விப்பட்டியா இல்ல நேர்லயே போய் பாத்தியா? இல்ல, நான் அந்த பக்கமா. என்னது, அந்த பக்கமா போனியா? நீ மட்டுமா இல்ல என் மகன் பலராமனுமா? அவரும் தான். என்ன மார்க்கெட்ல விட்டுட்டு அவர் வேலைக்கு போகும்போது அப்படியே யதார்த்தமா பார்த்தோம். அப்ப பிரச்சனை நடந்தப்ப நீங்க அங்க இருந்திருக்கீங்க, பாத்திருக்கீங்க, அப்படித்தானே? நீயாவது அண்ணியும், பலராமனுக்கு இவ அண்ணன் பொண்டாட்டி தானே, பார்த்துட்டு எதுவும் கேட்கல. அப்புறம் என்ன சொன்ன? உன் புருஷன் வேலைக்கு போயிருக்கானா? கல்யாண பரிசு படத்துல தங்கவேலு பொண்டாட்டி கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பார்க்ல உக்காந்துக்கிட்டு பைரவன் சேவை நாட்டுக்கு தேவைங்கிற மாதிரி பித்தலாட்டமா இல்ல இருக்கு. அவன் வேலைக்கு போறான்னு தான் பேரு, வருமானம்னு ஒண்ணு நிலையா இருக்கா? உன் வீட்டுல ஒலை ஒழுங்கா கொதிக்குதா? சொல்லுடி. உன் வீட்டு வாடகையில இருந்து குடும்ப செலவையும் சேர்த்து இவதானே அப்பப்ப உங்களுக்கு படி அளக்குறா. அப்படிப்பட்டவளுக்கு ஒரு பிரச்சனை, அத பார்த்தும் பார்க்காம போயிருக்கீங்கன்னா நீங்கள்லாம் என்ன ஜென்மமோ. அத்தை விடுங்க அத்தை. நீ சும்மா இருவினோ. புத்தியில உரைக்கிற மாதிரி சொன்னாதான் சில ஜென்மங்களுக்கெல்லாம் புரியும். எங்களுக்கு புரியறதெல்லாம் இருக்கட்டும், நாங்க சொல்றது என்னைக்காவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? என்னடி புரியணும்? எங்களுக்கு புத்திமதி சொல்ற நீங்க உங்க மூத்த மருமகளுக்கு என்னைக்காவது புத்திமதி சொல்லிருக்கீங்களா? நாளைக்கு என்ன நாள்னாவது ஞாபகம் இருக்கா? நாங்க என்னமோ பிரச்சனைய பார்த்துட்டு கேட்காம போனதுக்கு இந்த குதி குதிக்கிறீங்களே. எந்த விஷயத்த எங்களை கேட்டு பண்ணிருக்கீங்க நாங்க வந்து தலையிடுறதுக்கு? சொல்லுங்க பாக்கலாம். ரொம்ப வருஷமா ஒரு விஷயத்த பண்ண சொல்லி நானும் என்னோட புருஷனும் கேட்டு கேட்டு எங்க தொண்டை தண்ணி வத்தி போச்சு. அத பத்தி கொஞ்சமாவது ஆலோசனை பண்ணீங்களா? உங்க பிள்ளைக்கு வருமானம் இல்ல, எனக்கு புள்ள இல்ல, எங்க வீட்டுல ஒலை கொதிக்கலன்னு மட்டும் எப்ப பார்த்தாலும் குத்த மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? கனகா, உன் எண்ணமும் தப்பு, நீ கேக்குற கேள்வியும் தப்பு. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? பாரு, நீ எந்த விஷயத்துல வேணாலும் என்ன குத்தி காட்டிக்கோ, இல்லனா எவ்வளவு குறை வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா இந்த விஷயத்தை பத்தி மட்டும் எப்போ என்கிட்ட பேசாதன்னு உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆமா, இப்படி சொல்லி சொல்லியே 10 வருஷம் ஓடிடுச்சு. இன்னும் அதையே சொன்னா என்ன அர்த்தம்? புரியல? அவர் இன்னும் உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். இப்ப அர்த்தம் புரிஞ்சதா இல்ல இன்னும் விளக்கம் வேணுமா? இது பாரு கனகா, ஓ நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஆனா ஏன் நம்பிக்கையை சிதைக்காத, அத நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன்.
அப்ப நாளைக்கு திதி பண்றதா இல்ல அப்படிதானே? கனகா, மா பசிக்குதுமா. ஆ. அம்மா எடுத்துட்டு வரேன், நீ உள்ள அத்தை கிட்ட போய் பேசிட்டு இரு. போ. பசங்க இருக்காங்க, இனி இத பத்தி பேசாத. தயவு செஞ்சு போயிடு. அதான் சொல்லிட்டால, கிளம்பு. போறேன். என் வாயை அடைச்சிடலாம். நாளைக்கு பசங்க வளர்ந்து வந்து கேட்பாங்க. அப்ப என்ன பதில் சொல்றீங்கன்னு நானும் பார்க்கத்தான் போறேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போ.